ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நேச்சர் லவ்ஸ். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னாக்க பாகக்காய் வச்சு ஒரு சூப்பரான சிம்பிளான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு பாகக்காய் கொடுத்தது யாருன்னு பார்த்திங்கன்னா இந்த செடி தாங்க. இந்த செடியில் வந்து நிறைய காயெலாம் இருந்தது. இன்றைக்கி வந்து பார்த்திங்கனாக்கா கொஞ்சம் காய் தான் இருந்தது. முன்னாடியே பறித்து வச்சிட்டோம். இன்றைக்கி கொஞ்சம் காய் மட்டும்தான் பறிக்க போகிறேன். பாகக்காய் வந்து நார்மலாகவே ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டு. இது வந்து சுகருக்கு ரொம்பவே நல்லது, உங்களுக்கே நல்லா தெரியும். அது மட்டும் இல்லாமல் குடல் புண், வாய்ப்புண், வயிற்றுப்புண் இதெல்லாமே சரி பண்ணி கொடுக்கும். அந்த கெப்பாசிட்டி வந்து இந்த பாகக்காய்க்கு இருக்குது. பாகக்காய் வந்து கசப்பாக இருக்கனால நிறைய பேர் வந்து அவாய்ட் பண்ணிடுவோம். பட் இந்த பாகக்காயை வந்து கசப்பு தன்மையே இல்லாமல் நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, அது இல்லாமல் நிறைய காய் இருக்கும்போது என்ன மாதிரியும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் அப்படின்றத ஷேர் பண்ணியிருக்கேன். அது என்ன ரெசிபி அப்படின்னு வெயிட் பண்ணுறீங்களா? வாங்க பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு பாகக்காய் செடியிலேருந்து பாகக்காய் பறிச்சிக்கலாங்க. இந்த பாகக்காய் பார்த்திங்க அப்படின்னாக்கா நம்ம வீட்லேயே வளர்ந்தது அப்படின்றதுனால எந்த ஒரு ஃபெர்டிலைசரும் போடாமல் வளர்த்தது. நம்ம வீட்டில் செடியில் காய் பறித்து குழம்பு வைக்கிறது அப்படின்றது நமக்கு ஒரு தனி சுகம்தான். அதே மாதிரி தான் இன்றைக்கி வந்து நம்ம செடியில் தான் பாகக்காய் பறித்து பாகக்காய் வத்தல் தாங்க செய்ய போகிறேன். நான் இன்றைக்கி பாவக்காய் வத்தல் செய்கிறதுக்காக 1 கிலோ அளவு பாகக்காய் எடுத்திருக்கேங்க. இந்த பாகக்காய் பார்த்திங்க அப்படின்னா நம்ம நிறைய பாகக்காய் இருக்கும்போது குழம்புக்கு மீறி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த டைமில் பாகக்காய் வத்தல் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா எப்போ தேவைப்படுதோ அப்போ எடுத்து நம்ம ஃப்ரை பண்ணி சாப்பிட்டுக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த பாகக்காய் பாருங்கள், 2 வெரைட்டி ஆஃப் பாகக்காய் இருக்குது. ஒன்று வந்து ஷார்ட் வெரைட்டி, இன்னொன்று வந்து டால் வெரைட்டி. இது 2லேருந்துமே தான் நான் அரிஞ்சு இன்றைக்கி பாகக்காய் வத்தல் போட போகிறேங்க. இதில் மேல் பகுதி கீழ்ப்பகுதி வால் தலை ரெண்டும் சொல்லுவோம் இல்லைங்களா, அதை அறுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம பாகக்காயை குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணிக்கலாம். இந்த குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா வட்டமாக கட் பண்ணுவோம். அந்த வட்டமாக கட் பண்ணும்போதுமே பார்த்திங்கனாக்க பாருங்கள், இந்த அளவுக்கு ஸ்லைஸ் வர மாதிரி நம்ம கட் பண்ணால் போதும்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப மொத்தமாகவும் இல்லாமல் ரொம்ப தின் ஸ்லைஸாகவும் இல்லாமல் நார்மலாக எடுத்துட்டோம் அப்படின்னா காய வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குங்க. அதுக்காக தான் இப்போ நம்மக்கிட்ட இருக்கிற மீதி பாகக்காய் எல்லாம் அந்த மாதிரி அறுத்துக்கலாம். பாகக்காய் எல்லாம் இந்த மாதிரி அறுத்தாச்சு. இப்போ அதுக்குள்ளே இருக்கிற சீடு எடுத்துடலாம். இல்லை வேண்டாம் எனக்கு சீடோடு இருந்தால் பரவாயில்ல அப்படின்னா சீடோடைய கூட விட்டுக்கலாம். நான் வந்து இன்றைக்கி சீடெல்லாம் எடுத்துட்டேன். ஏன்னா கொஞ்சம் முத்தி போன மாதிரி சீடு இருந்தது அப்படின்றதுனால எடுத்தாச்சு. முத்தாத சீடு மாதிரி இருந்தது அப்படின்னா அப்படியே வச்சுக்கலாம். குட்டியாக இருந்தது பாவக்காய் வந்து ரொம்ப எலசாக இருந்தது அப்படின்னா சீடு எடுக்க தேவையில்ல. கொஞ்சம் இந்த மாதிரி பாருங்கள் பழுத்த மாதிரி ஆயிடுச்சுன்னா நம்ம எடுத்துடலாம். சீடெல்லாம் சீடு எடுக்காமல் இருந்தாலும் ஒன்றும் அந்தளவு கசப்பு தெரியாதுன்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப முத்தி போன காயாக இருந்ததுன்னா மட்டும்தான் கொஞ்சம் லைட்டாக கசக்கிற மாதிரி இருக்கும், அவ்வளோதான். மற்றபடிக்கு கசப்பு தன்மையே தெரியாது. இப்போ பாருங்கள் சீடெல்லாம் எடுக்க போகிறேன். நான் சீடெல்லாம் எடுத்துகிட்டு காட்டுறேன் பாருங்கள். இப்போது இந்த மாதிரி சீடெல்லாம் நான் இன்றைக்கி வந்து எடுத்துட்டேன். சீடு எடுத்து முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா ஒரு நல்ல ஒரு தாம்பலம், இந்த தாம்பலத்திலே நல்லா மாற்றிக்கலாம், அகலமான தாம்பலத்தில். அப்போ தான் வந்து ஈஸியாக இருக்கும் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணுறதுக்கு. அதுக்காக தான் இப்போ இந்த கட் பண்ணி வச்ச பாகக்காயில் என்ன சேர்க்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க சால்ட்டு சேர்க்க போகிறேங்க. உப்பு சேர்த்து காய வைக்கும்போது பார்த்திங்கனாக்க அந்த உப்பு வந்து நல்லா இறங்கி ஸ்ட்ராங்காக அந்த பாகக்காயோட கசப்பு தன்மையை எடுத்துரும். அடுத்து இது கூட மஞ்சப்பொடி, மிளகாப்பொடி, தென் பெருங்காயத்தூள் இதெல்லாம் தாங்க சேர்க்க போகிறேன். மஞ்சத்தூள் வந்து லைட்டாக கொஞ்சம் அளவு சேர்த்தோம்னாலே போதும். மிளகாத்தூளுமே காரம் அதிகமாக இருந்ததுன்னா நிறைய சேர்த்துடக்கூடாது, கம்மியான அளவு சேர்த்தா போதும். அதே மாதிரி குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருந்தாலும் ரொம்ப கம்மியான அளவு சேர்த்தோம்னா போதும். காரத்தோட இது தெரியக்கூடாது அப்படின்னா நம்ம கொஞ்சம் ஆயில் கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வேறு எதுவுமே சேர்க்கலைங்க. உப்பு, மஞ்சப்பொடி, மிளகாத்தூள், தென் பெருங்காயத்தூள் இவ்வளோ தாங்க சேர்த்துருக்கேன். இதை நல்லா குலுக்கி விட்டு நம்ம வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா பாகக்காய் வத்தல் ரெடி ஆகிடும். இப்போ பாருங்கள், இதை வந்து நான் இந்த மாதிரி குலுக்கி விட்டுட்டு நல்ல 2 தட்டத்துலேயும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு 2 days சூரிய வெயிலில் நல்லா காய வச்சு எடுத்து வச்சேங்க. அப்போ தான் வந்து ட்ரை ஆச்சு நல்லாவே. ஒரு நாள் காய வைக்கும்போது கொஞ்சம் ட்ரைனஸ் வரல அப்படின்றதுக்காக நான் 2 days காய வச்சு எடுத்து வச்சேன். இப்போ அடிக்கிற வெயிலுக்கு பார்த்திங்கனாக்கா 1 day கூட போதும் தான். இருந்தாலும் 2 days காய வச்சு உள்ளே எடுத்து வச்சு காய வச்சேன் அப்படின்றதுனால 2 days வந்து நான் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சேன். மொறுமொறுன்னு பாகக்காய் வத்தல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த பாகக்காய் வத்தலை ஆயில் கொஞ்சமாக சேர்த்துட்டு அதில் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா செம்ம டேஸ்ட்டுங்க. அல்டிமேட் டேஸ்ட்டில் இருந்தது, சூப்பராக இருந்தது. இதனோட கசப்பு தன்மை எதுவுமே தெரியல.
பாருங்கள், இப்போ நான் ஒன்றுமே செய்யலை, ஆயில் மட்டும்தான் சேர்த்து நம்ம காய வச்சு எடுத்து வச்சுருக்கிற பாகக்காயை அதில் சேர்த்தேன். இந்த அளவுக்கு அழகாக ஃப்ரை ஆகி வந்துடுச்சு. இதை நம்ம தயிர் சாதம், இப்போ வெயில் காலம் அப்படின்றதுனால கம்பங்கூழ் இதெல்லாம் குடிக்கும்போது சேர்த்து சாப்பிட்டோம் அப்படின்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஊறுகாய் போல் இதை வச்சு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். வெறுமனே இதை நல்லா வாயில் கடித்து சாப்பிட்டாலும் வடகம் போல் சூப்பராக இருந்ததுங்க. ஒரு சில பேக்கரிஸ்லலாம் பாகக்காய் வத்தல் கிடைக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி டேஸ்ட்டில் சூப்பராக இருந்தது. இந்த பாகக்காய் வத்தலை நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.